தங்க விலை குறையும் குறையும் நினைச்சிட்டு விலை ஏறினது தான் மிச்சம். சரி, இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னா திருப்பியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தொடருமா? அது கிடையாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டு அந்த இதை ரிவர்சல் பண்ணுறாங்க. 10% எல்லா நாடுகளுக்குமே அந்த டேரிஃப் அப்படின்றது பண்ணுறாங்க. ஆனால் அது அறிவித்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பவரை வச்சு உடனே 15% அதை போட்டுட்டாரு. தங்கம் ஏறுது ஓகே, அதையும் இப்ப கூடியே வந்து வெள்ளியும் ஏறுதா? இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, தங்கம் வெள்ளியும் எப்போ வரலாறு கண்டுபிடிச்சி இது வந்தது கடந்த ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். தங்கத்துக்கு இன்னும் சில கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதே வந்து சில்வர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க தங்கத்துக்கு. எப்பயுமே அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு இதை வர்த்தகத்தை ஃபிக்ஸ் பண்ணும் விலையெல்லாம். ஆனால் இங்கே இருக்கிற டிமாண்டே அது இல்லை. இப்போ இடைப்பட்ட ஒரு 4 வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயுடைய மதிப்பு வலுப்பெறணும். $1 நீங்கள் இந்திய ரூபாயை கொடுத்துட்டு $1 வாங்கலாம், அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு $1 வாங்கணுன்னா நம்ம கையை விட்டு $90 கொடுத்து தான் $1 வாங்க முடியும். அந்த அளவுக்கு அப்போ நாம் எங்கே இருக்கோம் பாருங்கள், பின்தங்கி இருக்கும். சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி வாங்குறாங்க, கோல்டும் வாங்குறாங்க, பத்தாவது சில்வரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சைனா வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாலே நாம் வந்து கொஞ்சம் உஷாராயிடலாம். ஒரு 8 கிராம் அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளேயே நீங்கள் 8 கிராம் எப்போ சேர்ப்பீங்க? 8 மாதங்கள் வரும். அந்த 8 மாதத்தில் என்ன வரும் அப்படின்னா யார் கையில் சொல்ல முடியாது. அடுத்த ஒரு கிராம் ஒன்றுக்கு 5000 விலை கூடிடும். அப்போ 8 கிராமுக்கு 40,000 கூடிடும். அப்படின்றப்போ அதுக்கு பதில் நீங்கள் இந்த டிஜி கோல்டுன்னு இப்போ ஒரு இது வருது இல்லையா, அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. இன்றைக்கி தங்கம் 1,18,880 இருக்குன்னா 2,37,000 தாராளமாக வரும் இன்னும் அடுத்த 5 வருஷத்தில். அதே மாதிரி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3 லட்ச ரூபா இருக்குது ஒரு கிலோன்றது, 6 லட்ச ரூபான்றது. கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சார் வணக்கம். வணக்கம். இப்போ தங்கத்தோடைய விலை வந்து ஏறிட்டே போகுது. மக்கள் வந்து இப்போ 10,000 கிட்ட வரும்ன்ற ஹோப்பே வந்து விட்டுட்டாங்க. ஸோ மினிமம் இவ்வளோ இருந்தால் வாங்கலாம்ப்பா அப்படின்னா எந்த ரேட்டு சொல்வீங்க? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ வியாபாரியாக பார்த்தோன்னா இன்னும் 20,000 போனால் கூட அது வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையான விஷயம், ஓகே, அதில் பொய் இல்லாமல் நான் சொல்கிற விஷயம். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்து பார்த்தா அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஒரு 2 பெண் குழந்தை வச்சுருக்கேன், நானும் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சுருக்கேன், வேணும் தங்கம் வாங்கணும், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு நினச்சேன்னா கையில் பணம் இருந்தால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஏன்னா இன்னும் இப்போ வந்த விஷயத்தை பார்த்தோன்னா தங்க விலை குறையும் குறையும் நினச்சிட்டு விலை ஏறினது தான் மிச்சம். சரி, இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னா திருப்பியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தொடருமா? அது கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் நாளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், திடீர்னு ஒரு பிரச்சனை தலை தூக்கியிருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த இதை ரிவர்சல் பண்ணுறாங்க. 10% எல்லா நாடுகளுக்குமே அந்த டேரிஃப் அப்படின்றது பண்ணுறாங்க. ஆனால் அது அறிவித்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பவரை வச்சு உடனே 15% அதை போட்டார். அதை எப்போல்லாம் கொண்டு வரலாம், அவசர பிரகடனை நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போல்லாம் கொண்டு வரலாம்னா, ஆக்ட் 1974 படி செக்ஷன் 301 படி என்னென்னா ட்ரேட் ஆக்ட். அதில் வந்து இம்போர்ட் பண்ணுறது ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருந்து வர்றதில் இதில் வந்து அவங்க அந்த இதுக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டேக்ஸ் இது பண்ணலாம். ஒரு பிரசிடென்ட்க்கு பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 10லேருந்து 15% உடனே ஏற்றிருக்காரு. அதுதான் அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ விலை உயர்ந்ததுக்கான. இன்றைக்கி மட்டுமே நேற்றுக்கு இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா $1,440 ஒரு சவரன் ஒன்றுக்கு விலை உயர்ந்து இன்றைக்கி ஒரு பவுன் அப்படின்றது 1,18,880 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்களோட ஈகோ கிளாஸ்ல நம்ம தான் வந்து பாதிக்கப்படுறோம். அதுதான் சொல்ல வரேன். எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 3 வார காலமாக பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ திரும்பி பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற ஆரம்பிக்குது.
ஓகே. சோ இன்னொரு டவுட் என்ன மக்களுக்கு அப்படின்னா, தங்கம் ஏறுது ஓகேப்பா. அது ஏன்ப்பா கூடயே வந்து வெள்ளியும் ஏறுது? அப்படி என்ன கனெக்டிவிட்டி உங்களுக்கு? அதுவும் இதுவும் வேற வேற நகை தானே எப்படி பார்த்தாலும். அது ஏன் ஒண்ணா ஏறுது? ஏறுனா ஒண்ணா ஏறுது, இறங்குனாலும் இல்ல ஒண்ணா இறங்குது. எப்பயுமே அது வந்து இவங்க எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாரி தான். ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. தங்கம், வெள்ளியும் எப்போ வரலாறு கண்டுபிடிச்சு இது வந்ததோ, இப்ப கடந்த ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா கூட, ஒரே மாரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அது தங்கத்துக்கு இன்னும் சில கண்ட்ரில வந்து யூஸ் பண்றதே வந்து சில்வர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க தங்கத்துக்கு. அப்படிங்கும்போது சில்வருடைய யூசேஜும் நெறைய இருக்கு. அப்போ இது விலை ஏறுச்சுன்னா, அதுவும் விலை ஏறிக்கிட்டே வரும். ஒரு முதலீட்டு பொருளா தான் பார்க்குறாங்க 2த்தையுமே. ஓகே. தங்கத்தையும் முதலீட்டு பொருளா பாதுகாப்பான முதலீட்டு பொருளு, வெள்ளியும் பாதுகாப்பான முதலீட்டு பொருள். ஓகே. சூப்பர், சூப்பர். சோ இப்ப வந்து கோல்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்பவுமே ஒரு பிசினஸ்க்கு வந்து டிமாண்ட், சப்ளை தான் முக்கியம். சோ இப்ப கோல்ட் ரேட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு, மக்களால வாங்க முடியல, டிமாண்ட் இல்லன்னா கண்டிப்பா சப்ளையும் கம்மியாயிடும். அதனால மேபி தங்கத்துடைய விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அந்த வகையில மட்டும் தங்கத்துடைய விலை குறையுமா அப்படின்னு எதிர்பார்க்க நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். எப்பயுமே அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு இத வர்த்தகத்த ஃபிக்ஸ் பண்ணும் விலையெல்லாம். ஆனா, இங்க இருக்கிற டிமாண்டே அது இல்ல. ஓகே. மக்கள் வாங்குறதுக்காக மட்டும் தான் டிமாண்டு. அதனால மட்டும் தான்ன்றது தங்கம் விலை ஏறுதுன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா, நீங்க நம்ம சொல்றது கரெக்டான கணிப்பு. ஆனா, இங்க வந்து நெறைய கன்சியூம் பண்றது, நெறைய பண்றது என்னன்னா, இப்போ இடைப்பட்ட ஒரு 4 வருட காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாடுகள் தங்கத்த வாங்குது. நாடுகள் போட்டி போட்டுட்டு தங்கத்த வாங்க ஆரம்பிக்கவும், அதனால அந்த டிமாண்டு கூடுது. இன்னொரு மறுபுறம் பார்த்தீங்கன்னா, மற்ற துறை ஒரு 5 துறைகள நம்ம கணக்கில எடுக்கலாம். ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஃபினான்ஸ் மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. டாலர் வீக் ஆகிட்டு போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி 5 விஷயங்கள் முன்னிலைத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, அப்போ வேற எது தான்டா நல்லா இருக்கு? அப்படின்னா தங்கம். அதனால யார் வராங்க? பிக் இன்வெஸ்டர்ஸ். பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாமே தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண பண்ண தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே போகுது. ஓகே. நீங்க சொன்னீங்க டாலரோட மதிப்பும் வந்து இதுல அஃபெக்ட் ஆகும்னு. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ரூபாயும், டாலரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, டாலரோட மதிப்பு வந்து அதிகமா தான் இருக்கு. சப்போஸ் அது கம்மியாச்சுன்னா, தங்கம் ஏறுது. அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை தான். தங்கம் இறங்குச்சுன்னா, டாலரோட மதிப்பு அதிகமாவும், அதுவும் இந்தியாவுக்கு பிரச்சனை தானே. அப்ப இந்த 2 சூழலையுமே எப்படி சமாளிக்கிறது? இல்ல. நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு வலுப்பெறணும். அப்ப இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஐஎன்ஆர் வலுவடைஞ்சது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டாலருடைய விலை குறையும். டாலருடைய விலை குறைஞ்சது அப்படின்னா, தங்கத்துடைய விலை குறையும். 2 விஷயம் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு கூர்மையா கவனிச்சா தான் தெரியும். உலகளாவிய அளவுல டாலருடைய விலை ஏற, ஏற, ஏற தங்கத்தோட விலை ஏறும். ஏன்னா, ஒரு ட்ராய் அவுன்ஸு டாலர்ல தான் கணக்கிடப்பட்டு அதில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அது ஆகுது. அது வந்து ஜென்ரல். இன் ஜென்ரல் எல்லாமே வேர்ல்டு வைடு நடக்கிற விஷயங்கள். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த டாலர் பிரைஸு ஒரு பக்கம். அது என்ன இப்போ ரூ. 85 தான் இருந்துச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் ரூ. 83 இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆனா, நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்பு குறையுது. அப்போ டாலருடைய மதிப்பு ரேட்டு உயருது. அப்போ நம்ம 2 பக்கத்துல உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாரி நமக்கு வேர்ல்டு லெவல்ல யுஎஸ் டாலரும் இதாயிட்டிருக்கு. தங்கம் விலை உயர்ந்திருக்கு 1. நம்ம தங்கத்துக்கு நிகரா டாலர் குடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த டாலருக்கு நிகரா இந்திய ரூபாய பார்த்தீங்கன்னா, ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு, அதனால முதல்ல ரூ. 83 குடுத்து ஒரு டாலர் வாங்கணும். இன்னைக்கு ரூ. 90 ரூ. 92 குடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ ரூபாய் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரூபாயோட மதிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். 1920ல பார்த்தீங்கன்னா, ரூபாய்க்கு நிகர் $1. ஓகே. யோசிச்சு பாருங்க. ரூ. 1 நீங்க இந்திய ரூபாய குடுத்துட்டு $1 வாங்கலாம். அப்படி இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு $1 வாங்கணும்னா, நம்ம கைய விட்டு ரூ. 90 குடுத்து தான் $1 வாங்க முடியும். அந்த அளவுக்கு அப்ப நாம எங்க இருக்கோம் பாருங்க, பின்தங்கி இருக்கோம். ஆமா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள். இப்ப அதே ரூ. ஈக்குவல் டு $1 1920ல இருந்த மாரி இப்பயும் இருக்குதுன்னு வைங்க. இப்ப தங்கத்தோட விலை எவ்வளோன்னா, ஒரு ட்ராய் அவுன்ஸ் $5000. அப்போ இந்திய ரூபாயில ரூ. 5000. எவ்வளோ கிராமு? 31 கிராம். ரூ. 5000 31 கிராம். 31 கிராம்.
1920ல் இருந்த ஒரு ரூபாய் ஈக்குவல் டு $1 அந்த கணக்கில் நான் சொல்ல வரேன். புரியுது. இப்போ எங்கேயோ போயிடுச்சுல்ல. இதுதான் 90 மடங்கு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். இப்போ இந்த தங்கம், வெள்ளிய பத்தி நம்ம மட்டும் தான் பயப்படுறோமா? இல்ல மத்த நாடுகள் ஏதாவது பயப்படுதா? இல்ல அவங்கலாம் நார்மலா தான் இருக்காங்களா? இல்ல. எல்லாருக்குமே உண்டான விஷயம் தானே தங்கத்தின் மீது. அதனால மற்றவங்க எல்லாமே இதில வந்து போட்டி போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா, இந்த கடந்த ஒரு வருடத்தில மட்டுமே முதல் 10 நாடுகள் வரிசையில முதல் வரிசையில நிக்குது. போலந்து, கஜகஸ்தான், பிரேசில், சைனா, செக் ரிப்பப்ளிக்கு, இந்தோனேஷியா, இந்தியா, உஸ்பெகிஸ்தான் எங்க எல்லாருமே தங்கத்தில போட்டி நாம மட்டும் தான் முதல்லயே வாங்கி வச்சுட்டோம். கடந்த வருஷம் மட்டும் 4 டன் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 257 டன் வாங்கிட்டோம். இந்த ஒரு 4 வருடங்கள்ல மட்டுமே. அதனால அந்த மாரி நாடுகள் வாங்குறனால தான் தங்கத்துடைய விலையும் அவங்களுக்கு என்ன காரணம் சார்? இப்ப நீங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து டாலர்னால பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு என்னென்ன காரணம்? இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் காரணம் கிடையாது. அவங்க தன்னுடைய பொருளாதாரத்த சீர்திருத்தணும், ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால தான் சைனா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜாஸ்தி வாங்குறாங்க. ஆ கோல்டும் வாங்குறாங்க. பத்தாததுக்கு சில்வரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சைனா வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணாலே நாம வந்து கொஞ்சம் உஷாராயிடலாம். அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடியே வந்து இந்த கோல்டு பீஸ் அதெல்லாம் வந்து மக்கள வாங்க தூண்டுனா, எல்லாமே இது பண்ணாங்க. நெறைய இம்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கிடுகிடுன்னு விலை ஏறிச்சு. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, சில்வர வந்து ரொம்ப டைட்டன் பண்ணி, அங்கேருந்து தான் நமக்கு எல்லாமே பார் வரும். நாம பெரும்பகுதி வந்து ரஷ்யா, கனடா, சைனாலேருந்து UAE இந்த 4 நாடுகள்லேருந்து தான் வெள்ளி வாங்குவோம். அதில பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து வாங்குவோம். இப்போ வாங்குற வெள்ளி எல்லாமே எக்ஸ்போர்ட்டர் அங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முழுமையான கட்டுப்பாடு. நீ எந்த கண்ட்ரிக்கு அனுப்புற, எந்த கம்பெனிக்கு அனுப்புற, அதனுடைய டீட்டெயில் குடு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சு, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இத செய்யக்கூடாது. அப்படின்னு ஃபுல்லா அண்டர் கவர்மெண்ட்டோட கண்காணிப்புல இத கொண்டு வந்துட்டாங்க. கட்டுப்பாடு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா, அத இன்னும் குறைச்சு, நீ வந்து இவ்வளோ தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கூட வரலாம். அதனால தான் வெள்ளியுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ணணும். இப்ப நாங்க பிசிக்கல் கோல்ட்லாம் வாங்கி வச்சுட்டோம்னா, எவ்ளோ சவரன் அல்லது எவ்ளோ கிராம் சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு போலாம். இல்ல. நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே வாங்கி வச்சு தங்கத்த வாங்கி ஆமா. வச்சுட்டீங்க. தங்கத்த வாங்கி வச்சுட்டாங்க இப்போ. இப்ப அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்க இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு போணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இப்ப எங்ககிட்ட 1 கிராம் தான் இருக்கு. அதுல இருந்தே இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல 8 கிராம் வரைக்கும் சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்றது கேள்வி. இல்ல. கரெக்ட். ஒரு 8 கிராம் அளவுக்கு பணத்த சேர்த்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அதுக்குள்ளயே நீங்க 8 கிராம் எப்ப சேர்ப்பீங்க? 8 மாசங்கள் வரும். அந்த 8 மாசத்துல என்ன வரும் அப்படின்னா யார் கையிலும் சொல்ல முடியாது. அடுத்த ஒரு கிராம் ஒண்ணுக்கு ரூ. 5000 விலை கூடிடும். அப்ப 8 கிராமுக்கு ரூ. 40,000 கூடிடும். அப்படின்றப்போ அதுக்கு பதில் நீங்க இந்த டிஜி கோல்டுன்னு இப்போ ஒரு இது வருது இல்லையா? அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. அந்த டிஜி கோல்டுல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள்ட்ட என்னைக்கு பணம் இருக்கோ, பணமாவே இப்போ காயின்லாம் வாங்கி வச்சா கூட அதுக்கு டை சார்ஜ் வருது, ஜிஎஸ்டி வருதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ முழுமையா ஒரு டிஜி ஆப்ன்னு வந்திருக்கு. டிஜி கோல்டு. அந்த டிஜி கோல்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 1 கிராம், 1/2 கிராம், ரூ. 100 குறைஞ்சபட்சம் ரூ. 100 இருந்தா கூட அதில டக்குன்னு போட்டு வச்சிடலாம். ஒரு ரூ. 5000 இருக்கா டக்குன்னு போடலாம். 10,000 இருந்தா போடலாம். இது என்ன ஆகும்னா, அந்த விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தும். அப்போ நீங்க வந்து 8 கிராம் வரைக்கும் உங்கள்ட்ட பணமாவே இருந்துட்டு, 8 கிராமுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ, அந்த 8 கிராமுக்கு உண்டான விலை ரூ. 30,000 ஏறி போயிடும். ஆனா, நீங்க அன்னன்னைக்கு அப்பப்போ மாசம் இருக்கிறது ஒரு 1 கிராம் வாங்க முடியுமா? வாங்கி வச்சுருங்க. அந்த டிஜி கோல்டுல. அப்போ 8 மாசம் கழிச்சு வாங்குறப்போ, ஒவ்வொரு மாசமும் இந்த விலை உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரூ. 10,000 இருந்துச்சுன்னா, ரூ. 12,000, ரூ. 13,000, ரூ. 15,000, ரூ. 15,000 இப்படி ரூ. 1,000 ஏறுதுன்னா, இத ஒவ்வொரு மாசமே உங்களுக்கு அது மிச்சப்படும். அப்ப அதுவே ஒரு நல்ல ஈல்டு குடுக்கும். உங்களுக்கு அந்த 8 மாசத்துல கூட்டி கழிச்சு பார்த்தாலே, பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டி எங்கேயோ வந்துரும் அது உங்களுக்கு லாபம். அதனால பெஸ்ட்டு ஒவ்வொரு கிராமா கூட நீங்க வாங்கி வைக்கிறது நல்லது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் தங்கம் வாங்கலாமா வேணாமான்ற டவுட்ல இருக்காங்க. பட் சப்போஸ் இப்ப வாங்கல அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவங்களுடைய சேவிங்ஸ்க்கு அவங்க என்னதான் வச்சிருப்பாங்க? இந்த இந்த பயமும் இருக்கு. ஆனா இப்ப வாங்குறதுக்கு என்கிட்ட காசும் இல்லையேப்பா அப்படின்றதும் இருக்கு. இல்லங்க. இன்னும் 2 விஷயம். வெறும் கை முழம் போடாது. ஆசை இருக்கு, காசு இல்ல அப்புட்ன்னா முதல்ல காச சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஆசைய நிறைவேத்தணும். இவ்வளோதான் விஷயம். சிம்பிள். நம்ம வந்து அ இன்னொரு பக்கம் விலையே ஏறிக்கிட்டே போட்டுமே! அதுக்காக என்ன பண்ண முடியும்? நமக்கு இப்போ அன்றாட அடிப்படை தேவைகள் என்ன இருக்கோ, அத முதல்ல பண்ணணும். அ பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். மெடிக்கல்ல இருக்குன்னா அத பார்க்கணும். இந்த மாரி வீட்டு வாடகை குடுக்கணும்.
மற்ற அன்றாட செலவு சாப்பிடணும். இதுக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வரணும். நான் ஒரு தங்க வியாபாரியா இருந்தாலும் கூட என்னுடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு தான் வரணும். அப்படின்றப்போ தங்க விலை ஏறுனா கூட என்ன, அடுத்த கொஞ்ச நேரத்தில நம்மளுடைய சேமிக்கும் சம்பாரிக்கிற அமௌண்ட்டையும் உயர்த்தணும். சேமிக்கும் திறனையும் உயர்த்தணும் அதில. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எ அப்படி காலம் ஒண்ணும் உடனே இன்னையோட உலகம் முடிஞ்சு போறது கிடையாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட இருக்க தான் போகுது. என்ன அன்னைக்கு தங்கம் விலை ஏறி இருக்கும். அதுக்குள்ள நீங்க உங்களுடைய அதுக்கு வாழ்க்கை தான் தரத்தை பயப்படுறாங்க உயர்த்துங்க. எல்லாரும். அதுக்கு தான் பயப்படுறாங்க அந்த எல்லாரும். வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆகாயத்திலேருந்து கொட்ட போறதில்ல. கூரைய பிரிச்சு வரப்போறதில்ல. அதனால நம்மளுடைய உழைப்ப ஜாஸ்தி போடணும். ஸ்மார்ட் ஒர்க்கு அந்த மாரி பண்ணிட்டு, நேர்மையான வழியில அத சொல்ல வருது. நேர்மையான வழியில பண்ணிட்டு சேமிப்பையும் உயர்த்தி பண்ண வேண்டியது தான். வேற என்ன பண்ண இல்ல பணம் இப்போ இருக்கு. மற்ற வகையில நான் சேமிக்க போறேன். நான் லேண்டில இன்வெஸ்ட் பண்ண போறேன். இல்ல வேற ஒரு ஷேர்ஸ் வாங்க போறேன். ஒரு பிட்காயின் நான் வாங்க போறேன். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்றேன் அப்புட்னா, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா சேஃபானது கோல்டு. அந்த மாரி பணத்த இருக்கவங்க தாராளமா இதில உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஆடம்பர பொருள் வாங்க போறேன். கார் வாங்க போறேன். அந்த கார் வாங்க போறேன்றது ஒரு ஏற்கனவே பழைய கார் வச்சிருப்பாரு. அதனுடைய விலை ஒரு ரூ. 6,00,000 இருக்கும். இத வித்துட்டு புது கார் ஒரு ரூ. 35,00,000 வாங்க போறாரு. லோன் போட்டு. அப்படி நினைப்பாரு. நம்ம இந்த ரூ. 6,00,000 வித்துட்டோம்னா ரூ. 6,00,000 வரும் லோன் போட்டுட்டு மீதி 30,00,000 எதுக்கு அந்த ஆடம்பரம்? அத கொஞ்சம் அங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அதுக்கு பதில் கோல்டோ, சில்வரோ ஒரு 10 கிலோ வெள்ளி எடுத்து வைங்க. கிலோ 3,00,000 10 கிலோ 30,00,000 முடிஞ்சா இல்ல உங்கள்ட்ட பாதிக்கு பாதி தான் இருக்கு நான் லோன் போட போறேன். 5ஆவது வாங்கலாம்ல. அந்த 5 கிலோ வாங்கி வைங்க. அது நிச்சயமா அடுத்த ஒரு 5 வருஷத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானத்த குடுக்கும். ஆனா காரு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அது நம்மளோட ஆடம்பர பொருள். ஆசையை மட்டும் தான் நிறைவேற்றும். டெப்ரிசியேஷன் வேல்யூ நீங்க வாங்குனதுல ஒரு 1/4வாசி தான் நீங்க விக்க முடியும் 6 வருஷம் கழிச்சு. இல்லைங்களா? ஆனா கோல்டோ, சில்வரோ அப்படி கிடையாதுல்ல. சிம்பிளான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அத மட்டும் பார்த்தாலே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். இப்ப வந்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஓகே இப்ப எங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அவசர செலவு வந்து வந்துருச்சு. அப்போ நாங்க தங்கத்த அடகு வைக்கலாமா? இல்ல மொத்தமா வித்துறலாமா? இந்த 2 டவுட் இருக்கு. ஏன்னா அடகு வச்சா நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இல்ல. இதுல என்னன்னா, தங்கத்த அடகு வைக்கிறதோ, இல்ல விக்கிறதோ அடுத்த விஷயம். எந்த தேவைக்காக நம்ம வைக்கிறோம்? நம்ம குறுகிய கால தேவை எனக்கு பணம் வந்துரும். இன்னும் ஒரு 1 மாசத்துல நான் மீட்டு எடுத்துருவேன். அப்படின்ற மாரி இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அடகு வைக்கலாம். பணம் எப்போ வரும்னே தெரியாது. இன்னும் 6 மாசமோ, 1 வருஷமோ ஆகலாம். இல்ல 2 வருஷம் கூட ஆகலாம். அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா விக்கிறது. நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அந்த பணத்த? இது எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு. அத பொறுத்து தான். அதனால இங்க ஷார்ட் டேர்ம்னா அடகு வச்சிடலாம். லாங் டேர்மு 2 வருஷம், 3 வருஷம்னா அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, வட்டி நெறைய ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும். இல்ல அந்த 2 வருஷம், 3 வருஷம் ஆனா கூட நான் கொஞ்சம் பார்ட்டா வச்சு என்னால முடியும். எடுக்க முடியும். ஒரு ரூ. 5,00,000 10,00,000 அடகு வச்சுட்டேன். அத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ ரூ. 2,00,000 கட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம் அப்படின்னா கூட நீங்க அடகு வைக்கலாம். இந்த தங்கத்தோட விலை ஏறும். அதனால நம்ம அந்த விலை ஏற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய லாபத்த குடுக்கும். ஆனா அந்த மாரி பண்ணலாம். ஓகே. இப்ப நீங்களே லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ சப்போஸ் சில்வர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல விலை எங்கேயோ போயிடும்னு சொன்னீங்க. சோ இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்க்கலாம்? தாராளமா இப்ப என்ன விலை இருக்கோ அது டபுள். அதோட டபுள். டபுள். இன்னைக்கு தங்கம் ரூ. 1,18,880 இருக்குன்னா, ரூ. 2,37,000ன்றது தாராளமா வரும் இன்னும் அடுத்த 5 வருஷத்துல. அதே மாரி வெள்ளிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ரூ. 3,00,000 இருக்கு ஒரு கிலோன்றது, ரூ. 6,00,000ன்றது கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வேற எதுலயுமே கூட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அதுல போங்க. இல்ல அப்படின்னா, தாராளமா தங்கத்திலயும் வெள்ளியிலயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா செவனேன்னு கடந்திருந்தாலே போதும். 5 வருஷத்துல அத விட ஜாஸ்தி வரும். நான் சொல்றேன் மினிமம்ன்றது ஆமா, இந்த இது அளவுக்கு 5 வருஷம்ன்றது அதிக டைம் மாரி இருக்கு. தெரியும். ஓகே சார். சார் இப்போ வந்து எல்லாருமே வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன ரேட்டிங் மாரி நீங்க குடுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்ட் பாண்ட். இதுக்கு வந்து 10க்கு நீங்க எவ்வளவு குடுப்பீங்க? 10க்கு 0. ஏன் சார்? பண்ண முடியாது. யாரும் ஓகே. நினைச்சா கூட இன்னைக்கு சவரன் கோல்டு பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஓகே. அத நிப்பாட்டிட்டாங்க அரசாங்கம். இல்ல இப்ப மத்தவங்க அந்த ஆனா இன்னும் அந்த சேல்ஸ் அப்படிதானே இருக்கு. இல்ல, அவங்க இல்ல. ஏற்கனவே வச்சிருக்கவங்க. இல்ல சவரன் கோல்டு பாண்டு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இனி ஃப்ரெஷ்ஷா எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷா கவர்ன்மெண்ட் பண்ண முடியாது. கவர்ன்மெண்ட் ஆ. வெளியிடுற ஒரு விஷயம். அது ஓகே. குறிப்பிட்ட காலம். அது இப்போ பண்ண முடியாது. ஸோ அது கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ETF. கோல்டு ETF ஒரு எப்படி சொல்லுவேன்னா 50-50 தான் சொல்லுவேன். எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. அதில படிச்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், அது நாலேட்ஜ் இருக்கணும், சிஸ்டம் நாலேட்ஜ் இருக்கணும், மொபைல் நோண்டிட்டு இருக்கணும். இத பார்த்துட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பண தேவைகள் உடனுக்குடனே வேணும் தங்கம் அப்படின்னா,
கோல்டு இருந்தால் எப்போனா விற்றுடலாம். இடிஎஃப்ல போய் விற்கணுன்னா நீங்கள் நடுவில் பேங்க் லீவ் வந்துச்சுன்னா விற்க முடியாது. ஒரு 3:30யோட ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. நாளான்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கும், இடிஎஃப்ல ஒரு 15 லட்ச ரூபா இருக்கும். 1000 ரூபா கூட உங்களால் விற்க முடியாது. பணம் வேணும்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே கோல்டாக இருந்துச்சுன்னா 15 லட்ச ரூபாய்க்கு கோல்டு கையில் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க போட்டு அனுபவிக்கலாம். ஒய்ஃபு, பிள்ளை குட்டிக்கு எல்லாமே போட்டு அனுபவிக்கலாம். என்ன வேணுமோ அந்த ஒரு சவரனை போய் அடகு வச்சிடலாம், இல்லை விற்றுடலாம். இமீடியட் அடுத்த அரை மணி நேரத்தில் பணமாக்கிடலாம். அப்படின்றப்போ அதுக்கு 100%, இதுக்கு 50%. 5 மார்க்ஸ் தான் இப்போ 10க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டு சேம் தான், 50-50 தான், 5 5%. மார்க்ஸ் தான். அதே ரிஸ்க் தான் இருக்கு அப்போ. அதே ரிஸ்க். ஓகே, சூப்பர். டிஜிட்டல் கோல்ட் சேவிங் நீங்க சொன்ன மாதிரி டிஜி கோல்ட். டிஜி கோல்டு ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாமே. டிஜி கோல்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் லைக் ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி தான், 10 out of 10 தான். அதில் எந்த இதுவும் கிடையாது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபிசிக்கல் கோல்ட். அது ரெண்டும் ஒன்று தான். அதாவது டிஜி கோல்டும் ஃபிசிக்கல் கோல்டும். ஏன்னா டிஜி கோல்டு நீங்கள் 100 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், என்றைக்கு வேணாலும் இது பண்ணிடலாம். ஃபிசிக்கல் கோல்டு 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது, நீங்கள் 1/2 கிராம் மினிமம். அப்படின்றப்போ 1/2 கிராம்ன்றப்போ இன்றைக்கி 7000 ரூபா 8000 ரூபா அவ்வளோக்கு வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தா ஃபிசிக்கல் கோல்டை விட டிஜி கோல்டு இன்னும் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்ப ஃபிசிக்கல் கோல்ட் 9 மார்க்ஸ் கொடுத்து நம்ம அப்படி digital கொடுக்கலாம், அப்படி gold. கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே, ஏன் அப்படி கொடுக்கணும், ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் கொடுக்க முடியும். டிஜி கோல்டு ஒருத்தர் 200 ரூபா கையில் வச்சிருக்காரு. இவர் எந்த காலத்தில் 200 ரூபா சேர்த்து 8000 ரூபாய் சேர்த்து 1/2 கிராம் தங்கத்தை வாங்குறது? அதுக்குள்ள அது உயர்ந்துரும். அதுக்குள்ளே உயர்ந்துடும். அதுக்கு 200 ரூபாய் உடனே டிஜி கோல்டில் போட்டால் எத்தனை மில்லிகிராம் வருதோ டிவைட் பண்ணி அத்தனை மில்லிகிராம் ஒரு அக்கௌண்ட்டில் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 200, 300, 500 அது நம்மளுடைய சேமிக்கும் பழக்கத்தையும் திறனையும் இது ஆர்வத்தையும் அதிகப்படுத்தும். நம்ம அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சார், ஸோ லாஸ்ட் கொஸ்டின், மக்களுடைய ஆல்வேஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த கொஸ்டினோட முடிக்கிறேன். தங்கம் விலை 80,000 வரைக்கும் குறையுமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதான் எல்லாரும் அதான் 80,000 வருமா, எதிர்பார்க்கறாங்க. 80,000 வருமானு யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாங்க. அது ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே போன வருஷம் 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் அப்படி தான் சொல்லி விட்டார், 33% தங்கம் குறையும். நான் அதுக்கு அகைன்ஸ்ட் நம்ம கலட்டாலேயே கூட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தேன். என்னென்னா இவர் எப்படி கடவுளா, இவர் 33% விலை குறையும் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் 80,000 சொல்லி போட்டு விட்டாங்க. நிறைய பேர் அதை நம்பி அந்த 33% குறையும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாறா என்ன ஆயிடுச்சு, அடுத்த ஒரு வாரத்திலே கிடுகிடுன்னு விலை ஏறிடுச்சு. 8,000 ரூபா இருந்த தங்கம் கிட்டத்தட்ட 16,000 ரூபா வந்துச்சு. புலம்புனாங்க, ஐயோ யாரோ பேச்சோ கேட்டு நான் இப்படி பண்ணுறேன். அது மாதிரி 80,000 வருமா அப்படின்றது காத்திருக்க தேவையில்லை. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வராது. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏதாவது நடந்தால் மட்டும்தான், அதிசயங்கள் நடந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு குறையாது. விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் தங்கக்கிட்ட இருக்க பணத்தை தாராளமாக தங்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ 50-50 பகிர்ந்து கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ Thank ஸோ you. மச், நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.